ஏற்கனவே படத்துல பேசணும்னா காரப்பொரி சாப்பிடணும். என்ன இது உயிர் இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும், அதெல்லாம் எனக்கு கேட்டா மாதிரி இருக்குது. கேட்டதுதான் வாலி வசனம் இருக்குது. பயத்துக்கு பயம் பிரபு பேசுறாப்புல நீங்க பாத்துருப்பீங்க, ட்ரைலர்ல பாத்துருப்பீங்க. பாத்துருப்பேன் சொல்றேன். தொட்டு தொட்டு பேசு அந்த ஜிவி பிரகாசம் மியூசிக். ஒரு போட்டு ஸ்டீமர்ல எவ்வளவு கோடி கணக்கில் அந்த ஸ்டீமர்ல டான்ஸருங்க எல்லாம் வெளிநாட்டு ஆளுங்க அந்த சாங்கை கொடுத்துக்கிறாங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அந்த சாங் வேற மாதிரி கூட எடுத்துருக்கலாம். பிஜி ஒரு நிறைய பேர் பாடுறவங்க நிறைய புதுசா வச்சுக்கிட்டு எடுத்து இது பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அது நிறைய படத்துல பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான். ஒரு தாதாவை காட்டினா ஒரு பாட்டு இருக்கும், ஒரு ஹோட்டலுக்கு காட்டின பாடம். அது இல்லாம ஒத்த ரூபா தார உனக்கு அதுக்காக வருது. அப்புறம் சிம்ரனை ஞாபகம் வச்சுக்கா அந்த பாட்டு, எந்த பாட்டு பாட்டு தொட்டு தொட்டு பேசுன்னு சொல்லிட்டானா அது வேற இருக்குது. சிம்ரனை காட்டணும்னு நினைச்சேன், அவ்வளவு இருக்கா போகுது இந்த படத்துல. சாரி மேடம், நீங்க உண்மையிலே அதே பார்த்த வாலி மாதிரியே தான் இருக்கிறீங்க, புரியுதா? அதே சிம்ரன் மாதிரி தான் இருக்கு. நீங்களே நடிச்சிடலாம் முழுசா, படம் சூப்பரா இருக்கு. ஆனா இதெல்லாம் மீறி என்ன இவன் எல்லாம் மிஸ் பண்ணி தான் இந்த படத்துல மிக்சரு வேர்க்கல முந்திரி பருப்பு எல்லாம் இருக்கிற மாதிரி இந்த பையன் பேசுற நினைக்காது. ஆனா இங்க ஒன்னே ஒன்று தான் ஒர்க் அவுட் ஆகுது. நான் உள்ள போயிட்டா என்ன நான் காப்பாத்திக்கிறேன், நீ உள்ள போயிட்டா உன்ன நான் காப்பாத்துறேன். மகன் தந்தையுடைய சென்டிமீட்டர் தான் இந்த படம் வந்து நிக்கும். வேற எதுவுமே நிக்காது இந்த படத்துல, சத்தியமா நிக்காது. இன்னொரு விஷயம் நிக்கணும்னா கேஜிஎஃப் நீங்க தான் எத்தா சுட்டா சாவாங்களா? எங்ககிட்ட வெப்பன்ஸ் இருக்குது, பாக்குறியா? ஓபன் பண்ணி காட்டப்படும் அந்த வெப்பன்ஸ் கிளைமேக்ஸ் அந்த கார்ல சூப்பரா இருக்குது. அந்த போயிட்டு தமிழ் படத்துல கமல்லாம் பண்ணிக்கிறாரான்னு தெரியல, அது மாதிரிலாம் வந்து புல்லட்லாம் வச்சு படம் இருக்கிறான்னு தெரியல. நான் விக்ரம் படத்தெல்லாம் பாத்துக்கிறேன் நிறைய. இப்ப ரெண்டாவது வந்து இந்தியன் 2 கூட பாத்துக்கிறேன். ஆனா இது மாதிரி வெப்பன்ஸ் வந்து கமிஷனர்கிட்டே இருக்காது போல தெரியுது. அவ்வளவு வெப்பன்ஸ் அதையா ஒரு தாதா கிட்டதான் இருக்கான். அதாவது தாதான்னா இப்படிதான் இருக்கணும். அந்த காலத்து தாதா தளபதி தாதா ரஜினிகாந்த் பாம்பேக்கு. இந்த கால தாதா வந்து அஜித், அவ்வளவுதான். தாதானா வந்து ஒரு நெட்வொர்க்கு, புரியுதா? சாதாரண விஷயம் இல்ல. வந்து ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்றதா, கோல்டு இஸ் கோல்டு தான் சொல்றதா, ஃபிஷ் மீன் சொல்றதா, கருவாடுன்னு சொல்றதான்னு தெரியல. இந்த பாட்டெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு நினைச்சு ஜிவி பிரகாஷ்னு வந்தேன். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருக்கேன். ஆனா தப்பிச்சிட்டாரு ஜிவி பிரகாஷ், ரொம்ப தப்பிச்சாரு. ஏன் தப்பிச்சாரு தெரியுமா? ஃபைட்ல தப்பிச்சாரு, புரியுதா? வாக்கிங் ஓப்பனிங்ல தப்பிச்சாரு. யாரு? ஜிவி பிரகாஷ். எப்பவுமே ஓப்பனிங்கே வந்து ஒரு 15-20 நிமிஷம் மேல ஆகுதுங்க அஜித்தை காட்டுறது. இந்த படத்துல எப்போ காட்டுவாங்க. சில படத்துல உடனே காட்டிடுவாங்க அர்ஜென்ட்ல. இந்த படத்துல வந்து நிறைய லெட்டர்ஸ், நிறைய வந்து அந்த ஓப்பனிங் வந்து ரொம்ப 15 நிமிஷம் ஸ்கிரீன்ல வந்து எப்போ காட்டுவாங்கன்னு கொடுத்துக்கிறாப்புல. பிஜிஎம் நல்லா இருக்குது இந்த படத்துல. எல்லாமே வந்து பஞ்சிங் டைலாக் எல்லாம் பார்த்தா வெச்ச படத்திலே வச்சு பேசின மாதிரி இருக்குதுங்க. ஏற்கனவே பேசினா எப்ப எடுக்கலப்பா ஆகுது, நீ எடுக்கிறியா? அதுல போய் அதாவது மந்திரி ஃபேமஸ் ஆயிடலாம் ஓட்டு போயிட்டு. ஆனா தாதா ஃபேமஸ் எடுத்து எல்லாரையும் காலி பண்ணின்னு வரணும். எப்படி? எல்லாரையும் க்ளோஸ் பண்ணின்னு வந்தாதான் அவன் தாதாவா நிக்க முடியும். எம்பின்னா ஒரு 5 வருஷம் தான். ஆனா தாதா லைஃப் ஃபுல்லா பேர் சொல்றேன்னா இந்த படத்துக்கு எடுத்துக்காட்டு. இது ஒரு சின்ன மிஸ்டேக்கு. தந்தை மகனுடைய அப்பாவுடைய மகனுடைய சென்டிமெண்ட் தான் இங்க கதை வந்து மனசுல நிக்குது. மற்றது எதுவுமே மனசுல நிக்கல. எந்தெந்த படத்தெல்லாம் பாட்டு மிக்சிங் ஐயோ ஒத்த ரூபா தார என்னடா இது ஜிவி பிரகாஷ் இவ்வளவு கேவலமாயிட்டாருன்னு பார்த்தேன். ஆனா நிறைய விட்டு கொடுத்துக்கிறாரு நினைக்கிறேன் பிஜிஎம். நான் சொல்றது புரியுதுல? அவருடைய ஸ்டைல விட்டுட்டு ஆனா அதுல மேட்ச் பண்ணிட்டாரு, ஃபைட்ல மேட்ச் பண்ணிட்டாரு. சேசிங், அந்த சேசிங் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் அதுல ஃபுல் அப் பண்ணிட்டாரு. நான் தப்பா